கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்களை பற்றி தான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இவரோட இயற்பெயர் நடராச பாலசுப்ரமணிய சேது ராமசாமி அப்படிங்கிறது தான். இவர் பிறந்தது பொள்ளாச்சியில் 29/7/1936 பிறந்திருப்பார். இவரோட பெற்றோருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னுசாமி கவுண்டர், கண்டியம்மாள். இவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தோட தமிழ் துறை பேராசிரியராக பணியாற்றியிருப்பார். கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லேர் உழவர் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. அண்ட் இவருக்கு எந்த நூலுக்கான சாகித்ய அகாடமியின் பரிசு பெற்றார் அப்படின்னா ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாடமியின் பரிசு பெற்றிருப்பார். அதே மாதிரி இன்னொரு மொழிபெயர்ப்பு நூலுக்கும் அவர் சாகித்ய அகாடமி பரிசு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நூலோட பெயர் பார்த்தீங்க அப்படின்னா அக்னி சாட்சி அப்படிங்கிறது. ஓகேவா, அது பின்னாடி இருக்கும். அண்ட் தமிழக அரசோட பாவேந்தர் பரிசு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய நூல் பரிசு, இதெல்லாம் இவர் வாங்கியிருக்காரு. சொன்ன மாதிரி இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஓகேவா, வானம்பாடி இதழோட பொறுப்பாசிரியராக இருந்திருக்காரு. பாரதியோட கவிதா மண்டலத்தை சேர்ந்த கவிஞர் தான் இந்த சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்கள். இவரோட கவிதை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா சிரித்த முத்துக்கள், நிலவுப்பூ, ஒளிப்பறவை, சூரிய நிழல், ஆதிரை அப்படிங்கிறது ஒரு கவிதை நாடகம், சர்ப்பயாகம், புன்னகை பூக்கும் பூனைகள், மௌன மயக்கங்கள், இது தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல். அடுத்தது இறகு, கிராமத்து நதி சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ரோஷம் அப்படிங்கிற ஒரு நூல். அதுக்கப்புறம் ஓ சகுந்தலா அப்படிங்கிற ஒரு நூலுக்காகவும் இவர் இதெல்லாம் இவருடைய கவிதை நூல்கள். உரைநடை நூல்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, அலையும் சுவடும், ஒரு கிராமத்து நதி, வண்ணப்பூக்கள், இது எல்லாமே உரைநடை நூல்கள். ஸோ இவருக்கு மொழிபெயர்ப்பு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அக்னி சாட்சி அப்படிங்கிறது. இவரோட முக்கியமான மேற்கோள்னு பார்த்தீங்கன்னா கையில்லாதவன் கண்ணில் வழியும் நீரை துடைக்க விரும்புவதை போல் அப்படிங்கிறத யாரோட மேற்கோள்னு கேட்டாங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்களோடது. ஓகேவா, ஸோ இதான் இவரை பற்றி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.